ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே விளைஞ்ச வெண்பூசணியை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இதோட தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய துருவியில் கிரேட்டரில் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிறுகி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் சிறுவி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கணும். இதில் இருக்கிற எல்லா தண்ணியுமே கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த தண்ணியில் தான் பூசணிக்காய் வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நல்லா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம சிறுவி வச்ச பூசணிக்காயை போட்டுடணும். தண்ணியோடவே போட்டுடணும். நம்ம இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சு நம்ம அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் இருக்கும். நம்ம அடுப்பு நெருப்போட அளவை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு தான் பூசணிக்காய் அல்வாவை ரெடி பண்ணணும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போது ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுடலாம். தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளறணும். இதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா பூசணிக்காய் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே பூசணிக்காய் நல்லா குக் ஆகணும். இடையில நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நல்லா கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பூசணிக்காயில் இருந்த தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இதில் நம்ம எந்த பாத்திரத்தில் பூசணிக்காய் அளந்து எடுத்தோமோ அந்த பாத்திரத்து அளவுலேயே 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்து இதில் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். போட்டு கலரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ml நெய் சேர்த்துட்டு இது கூட முந்திரி இருந்துச்சுன்னா சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல். நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த அல்வா செய்யறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.